அலாவுதீன் அற்புத விளக்கம் திரைப்படத்துல அவர் ரகலை பண்ண உடனே பாலச்சந்தர் அந்த ஸ்பாட்டுக்கே வந்து ஏன் ரஜினி இப்படிலாம் பண்ற, இப்படிலாம் பண்ணாத அப்படின்னு இந்த குழந்தைக்கு சொல்ற மாதிரி சொல்லி சொல்லி பேசி இந்த குழந்தைங்களை ஸ்கூலுக்கு ரெடி பண்ணும்போது இந்த பேண்ட் சட்டெல்லாம் மாட்டாங்களே அந்த மாதிரி அவர் ரெடி பண்ணி அதுக்கப்புறம் அவரை வந்துட்டு பேசி கீசி அவரை ஷாட்டுக்கு வர வச்சவர் தான் பாலச்சந்தர் அவர்கள். இதுல இந்த படத்தோட டைரக்டருக்கு இன்னொரு பயம். ஏன்னா அவங்க எடுக்க போற காட்சி அப்படின்றது ரஜினிக்கும் கமலுக்குமான கத்தி சண்டை காட்சி. அந்த காட்சி நல்லா வரணும், ஏதாவது அசம்பாவிதம் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு அந்த டைரக்டர் பாலச்சந்தர் கிட்ட போயிட்டு ரிக்வஸ்டா கேட்டு, சார் இது வந்துட்டு ரஜினி ஒரு மாதிரி நடந்துக்கிறாரு, நீங்க இருந்தா மட்டும்தான் இந்த காட்சி நல்லா வரும், தப்பி தவிர ஏதாவது ஆயிடுச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு பாலச்சந்தர் கிட்ட ரிக்வஸ்ட் கேட்டு பாலச்சந்தர் அந்த ஸ்பாட்டுக்கு ஃபுல்லா இருந்து அந்த காட்சி எடுக்கிற வரைக்கும் பாலச்சந்தர் வெயிட் பண்ணி ரஜினியை கூட்டு போனாரு. இதுதான் ரஜினி. இதெல்லாம் விட ஒரு ஹைலைட் சொல்லிட்டா, இந்த ரஜினி இந்த பைத்தியம் மாதிரி நடந்துகிட்டாரு, மென்டல் தனமா பண்ணாரு அப்படின்னு சொன்னால, இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா டிராமா. ஏன்னா அப்ப ரஜினிக்கும் எம்ஜிஆர் அவர்களுக்கும் இந்த லதா அவர்களோட விஷயத்துல வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை போயிட்டே இருந்து, அதே மாதிரி இவர் வந்துட்டு ஒரு பத்திரிகையாளரை கார் ஏத்தி கொல்ல போனாரு அப்படின்னு இவர் மேல ஒரு கேஸும் ஃபைல் பண்ணிட்டாங்க. இந்த 2 பிரச்சனையும் எப்படிடா சமாளிக்கிறது அப்படின்னு யோசிச்ச ரஜினி தன்னை பைத்தியம் மாதிரி நம்ப வைக்கணும் அப்படின்றதுக்காக பைத்தியம் மாதிரி மென்டல் மாதிரி நடந்துக்கிட்டு தான் பைத்தியம் அப்படின்னு சர்டிபிகேட்டே வாங்கி கொடுத்து இந்த பிரச்சனை சமாளிச்சவர் தான் ரஜினி. ஜேபிஆர் அடிச்சு போட்டான் ஸ்கூட்டர்ல வந்து. அவன் அப்போ ஒரு சின்ன பத்திரிகை நடத்திக்கிட்டு இருந்தான், சும்மா 8 பக்கம். அவன் பத்திரிகையாளர் சங்கத்துல புகார் கொடுத்தான், பிடிச்சு மூடி போடுவான என்னமோன்ட்டு இவனை பிடிச்சி மென்டல் ஆஸ்பத்திரியில சேர்த்து இவன் பான் பராக் போடுறான், அதனால இவனுக்கு மென்டல் ஆயிட்டான்னு சும்மா ஒரு பொய் சர்டிஃபிகேட் வாங்கி அதை கேஸை க்ளோஸ் பண்ணி கொடுத்தேன். அவன் ஆரம்பத்துல திராவிட இயக்கம் அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு தெரிஞ்சான். சரி இவன் ஏதாவது முன்னுக்கு வருவான்னு பார்த்தோம். அப்புறம் அந்த கேஸ் க்ளோஸ் ஆச்சு. பான் பராக்குக்கும் பைத்தியத்துக்கும் சம்மந்தமே இல்லை. அந்த நேரத்துல நரம்பு தளர்ச்சி வரும், அது ஒரு காரணம். ஆனா அதுதான் காரணம்னு நாங்க சும்மா பொழுது விட்டோம். எம்ஜிஆருடைய மகத்தான சக்திக்கு முன்னாடி எதிர்த்து நிற்கிறது அவ்வளோ சுலபம் இல்லைன்னு தெரிஞ்சவொன்னே அவர் வந்து மனநோயாளி மாதிரி ஒரு 6 மாதம் அவர் மனநோயாளியாக நடித்தார். அதை நிரூபிக்கிறதுக்காக அவர் வந்து அப்போ அன்னை ஒரு ஆலயம்ங்கிற படத்தில் ஆக்ட் பண்ணிட்டு இருந்தார். தான் நிஜமாவே மனநோயாளின்னு காட்டுற அளவுக்கு நடிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு அவர் ஆளானதெல்லாம் அன்னைக்கு இருந்து மனநோயாளி இது பண்ணது வந்து அந்த கட்டாயம்லாம் வந்து உலகத்துக்கே தெரிஞ்சது. ஒன்லி 999. இது மட்டும் இல்லை, இது 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 எல்லாமே சேர்த்து 999 மட்டும்தான். இது காம்போ 1, இது காம்போ 2, இது காம்போ 3. உங்களுக்கு காம்போ 1 வேணுமா, 2 வேணுமா, 3 வேணுமான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு லிங்க் ஷேர் பண்றேன்.